Hello friends, welcome to Sarah's Kitchen. இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்டான ரெசிபி பீட்ரூட் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிட்ட பிறகு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்னதாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 2 பீட்ரூட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. 5 minutes later. பீட்ரூட் நல்லா வெந்துட்ட பிறகு சென்டரில் 3 முட்டையை உடைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா வெந்துட்ட பிறகு லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சுவையான பீட்ரூட் முட்டை பொரியல் ரெடி. இதை நீங்கள் சாம்பார், ரசம் எதுக்கு வேணாலும் சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். அப்படியே நீங்கள் சாப்பிட்டா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.